அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு ஏஞ்சல் எண்கள். 333 என்கிற ஒரு ஏஞ்சல் எண்கள் பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். நம் அனைவருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான நிறம், எண்கள், கிழமைகள் என்று இருக்கும். அதேபோல்தான் இந்த அதிர்ஷ்டமான ஏஞ்சல் எண்ணான 333 அனைவருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் என்று இல்லை. 111, 222, 333, 444 என்று நிறைய ஏஞ்சல் எண்கள் உள்ளது. நாம் ஏதாவது ஒரு ஏஞ்சல் எண்களை எழுதி பார்த்துவிட்டு நமக்கு எதுவும் நல்லது நடக்கவில்லை என்றால் இது எல்லாம் சும்மா என்று நினைக்கக்கூடாது. அவர்களுக்கென்று ஒரு அதிர்ஷ்டமான எண்கள் இருக்கும். அதனால்தான் நாம் ஒன்று எழுதி எதுவும் நடக்கவில்லை என்றால் வேறு எண்களை எழுதி பார்க்க வேண்டும். நம்பிக்கை நமக்குள்ள அதிர்ஷ்டமான எண்கள் நாம் எழுதும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். இதை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். பிறகு உங்களுக்கான ஏஞ்சல் எண்களை நீங்கள் எழுதும் பொழுது இந்த எண்கள் தான் நம் அதிர்ஷ்டமான எண்கள் என்று நீங்களே உணர்வீர்கள். பிறகு அந்த அதிர்ஷ்டமான எண்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு விருப்பமானதை நீங்களே பெறலாம். இதற்கானது நீங்கள் எந்த செலவும் செய்ய போவதில்லை. ஒரு அன்றுள் நோட்டம், ஒரு பெண்ணும் இருந்தாலே போதும். கருப்பு நிறம் பெண் தவிர எந்த நிறம் என்றாலும் பரவாயில்லை. இதை நாம் எவ்வாறு பயன்படுத்தி பலனடையலாம் என்று பார்ப்போம் வாருங்கள். ஒரு அன்றுள் நோட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக எழுத வேண்டும். நான் சொந்த வீட்டில் வசிக்கின்றேன். எனக்கு அழகான மழலை செல்வங்கள் இருக்கின்றன. நான் ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்கின்றேன். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்று 33 முறை 3 நாட்கள் நம்பிக்கையோடு எழுதவும். ஒரே நேரத்தில், அதாவது காலை என்றால் காலை, மத்தியானம் என்றால் மத்தியானம், அல்லது மாலை இரவு என்று ஏதாவது ஒரு நேரத்தில் 3 நாட்கள் எழுதவும். அதேபோல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எழுதக்கூடாது. 3 நாட்கள் தொடர்ந்து எழுதவும். தவறினால் மறுபடியும் தொடர்ந்து 3 நாட்கள் எழுதவும். அதேபோல் ஒன்றாக எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு நான் என்றும் செல்வ என்றும் தனித்தனியாக எழுதக்கூடாது. நான் செல்வ செழிப்போடு இருக்கின்றேன் என்று எழுதவும். இப்படி நீங்கள் எழுதி பாருங்கள். நீங்களே வியந்து போவீர்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை கண்டு. முயன்று பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி.